எனது வேதாரண்யம் தொகுதியில் 5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள மற்றும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள்: 1. ஆற்காட்டுத்துறை மீன்பிடி துறைமுகம், 2. வெள்ளப்பள்ளம் மீன்பிடி துறைமுகம், வேதா ஆயத்தாடை பூங்கா. 1000 கோடியில் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி அவர் அறிவித்த மெகா புட்பார்க் பணிகளை தொடர வேண்டும். 1360 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் முழுமை பெறவில்லை, முடித்து தர வேண்டும். புஷ்பவனம் மீனவர் கிராமத்தில் கடலில் இருந்து சேர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வீசிவிட்டது. அது டெபாசிட் ஆகிவிட்டது. அந்த இடத்தில் கருங்கல் போடும் பணியை தொடங்க வேண்டும். கோடியக்கரை வேதாரண்யம் 100 அடி வாய்க்கால் தூர்வார வேண்டும். வளவனாற்றில் கடைசி கதவணை முதல் கடல் வரை தூர்வார வேண்டும். தலைஞாயிறு புதிய வட்டாட்சியர் அலுவலகம் வேண்டும். தலைஞாயிறில் 110 kVA துணை மின் நிலையம் அமைத்து தர வேண்டும். நிலம் தயாராக இருக்கிறது. ஆதனூர் அருகே மானங்கொண்டான் ஆற்றில் மின்னிறவை பாசன திட்டம் அமைத்து மானாவாரி நிலத்திற்கு பாசனம் தர வேண்டும். ஆலங்குடி தலைஞாயிறு வேட்டைக்காரர் இருப்பு வரை அரிச்சந்திர ஆற்றில் தடுப்புச் சுவர் அமைத்து தர வேண்டும். திருக்கோவில் நிலத்தில் குடியிருப்போருக்கு அரசாணை 480 எங்களுடைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் தந்தார்கள். அதை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு வீடுகளுக்கு பட்டா வழங்குகிற பணியை செய்து தர வேண்டும். திருக்கோவில் இடத்தில் குடியிருப்போருக்கு வாடகையை குறைத்து தர வேண்டும். அதுவரை நடப்பு நடவடிக்கைகளை நிறுத்த உடனடியாக ஆணையிட வேண்டும். அரசாணை 50 பயன்படுத்தி சொந்த நிலத்திலிருந்து விவசாயிகள் சொந்த நிலத்திற்கு மண்ணடிக்க அனுமதி மறுக்கப்படுகிறது. அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். என்னுடைய சென்னை ஓரடியம்பலம் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி வரை விரைவு பேருந்து இயக்கப்பட வேண்டும். இத்தடத்தில் ஓடிய பேருந்து நிறுத்தப்பட்டு விட்டது. வேதாரண்யம் தொகுதி சிறுதலைக்காடு என்கிற மீனவர் கிராமத்திற்கு பேரிடர் பல்நோக்கு கட்டிடம் கட்டித்தர வேண்டும். வேதாரண்யம் தொகுதி சிறுதலைக்காடு கிராம மீனவர்கள் கடலுக்கும் ஊருக்கும் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்த மண் சாலையை தார் சாலையாக அமைத்து தரப்பட வேண்டும். உயர்கல்வித்துறையில் கல்வியியல் கல்லூரியில் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பட்டப்படிப்பு இந்த ஆண்டு மாணாக்கர்கள் சேர்க்கை நிறுத்தப்பட்டுள்ளது. காரணம் என்ன என்று தெரியவில்லை. அதனால் தமிழக மாணவர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று படிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.